நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தமிழ்நாடு சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை UPI பயன்படுத்துபவர்களை குறிவைத்து நடைபெறும் புதிய விதமான மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயல்படுமாறு எச்சரிக்கை செய்திக்குறிப்பு. போன்பே உள்ளிட்ட UPI பயன்படுத்துவதன் மூலம் மோசடியான வங்கி பரிவர்த்தனைகளை அதிக அளவில் நடைபெறுவதாக சமீபத்தில் புகார்கள் பதிவாகியுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் போன்பே வழியாக அவர்களுக்கு தெரியாமல் அல்லது அனுமதியின்றி அவர்களது வங்கி கணக்கிலிருந்து எதிர்பாராத முறையில் பணம் மோசடியாக எடுக்கப்படுவதாக புகார் அளித்துள்ளனர். இந்த புகார்கள் சம்பந்தமான விசாரணையின் பொழுது அனைத்து புகார்களிலும் மோசடி செய்யப்பட்ட தொகைகள் அனைத்தும் அமேசான் பேக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக கண்டறியப்பட்டது. 2024 நவம்பர் மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலம் சுமார் 7 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த மோசடி செயல்பாட்டின் தீவிரத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த மோசடி எவ்வாறு செய்யப்படுகிறது என்றால், போன்பே மூலம் அனுமதி இல்லாத பண பரிவர்த்தனைகளை பற்றிய விசாரணையில் PM கிசான் யோஜனா என்ற மோசடி செயலி பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலி பல்வேறு சேனல்கள் மூலம், குறிப்பாக வாட்ஸ்அப் மூலம் பகிரப்பட்டு வருகிறது. மேலும் இது பயனாளிகளின் SMS பயன்பாட்டையும் மற்றும் சாதனங்களை இயக்குவதையும் கட்டுப்படுத்தக்கூடியது. மோசடிக்காரர்கள் SMS போக்குவரத்தை தடுத்து அதன் மூலம் UPI செயல்களில் மாற்றம் செய்து பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு மோசடியாக சேகரிக்கப்பட்ட தரவுகளை கொண்டு UPI செயல்களில் பயன்படுத்தி அனுமதி இல்லாத பரிவர்த்தனைகளை மோசடியாக செய்கின்றனர். இந்த செயலிகள் பெயர், ஆதார் எண், பேன் மற்றும் பிறந்த தேதி போன்ற முக்கிய தனிப்பட்ட தரவுகளை இணையதளத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது. இந்த அதிநவீன மோசடி தாக்குதல் பலருக்கு நிதி மற்றும் மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மோசடிக்காரர்கள் அரசாங்கத்தின் நலத்திட்டத்தின் மீதான நம்பிக்கை மற்றும் தேவைகளின் மீதான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். மேலும் பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க கீழ்கண்ட அறிவுரைகளை சைபர் கிரைம் காவல்துறையினரால் வழங்கப்படுகிறது. உங்கள் வங்கி கணக்கின் நடவடிக்கைகளை அடிக்கடி கண்காணிக்கவும். ஏதாவது அனுமதியற்ற பரிமாற்றங்கள் குறித்து கண்டுபிடித்தால் உடனடியாக உங்கள் வங்கிக்கு தெரிவிக்கவும். மற்றும் தெரியாத இணைப்புகளை கிளிக் செய்வதை, தேவையில்லாத செய்திகளை அல்லது மின்னஞ்சலுக்கு பதிலளிப்பதை தவிர்க்கவும். எந்த சூழ்நிலையிலும் முக்கிய UPI தரவுகளை அல்லது OTPயை பகிர்வதை தவிர்க்கவும். பணம் பரிமாற்றங்களுக்கு எப்பொழுதும் அதிகாரப்பூர்வ செயலிகள் மற்றும் இணையதளங்களை பயன்படுத்தவும். எப்பொழுதும் அதிகாரப்பூர்வ செயலிகளை மட்டுமே பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தவும். மற்றும் தெரியாத அல்லது உறுதிப்படுத்தப்படாத அதிகாரங்களிலிருந்து செயலிகள் பதிவிறக்கம் செய்வதை தவிர்க்கவும். நீங்கள் இதுபோன்ற மோசடிக்கு ஆளாகியிருந்தால் சைபர் கிரைம் கட்டணமில்லா உதவி எண் 1930 டயல் செய்து சம்பவத்தை புகார் அளிக்கவும். அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் உங்களது புகாரை பதிவு செய்யலாம் என்று சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை அறிவித்துள்ளது. நியூஸ் 21 நேஷனல் சேனல் தமிழ்நாடு செய்திகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.